வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. விழா காலங்கள் எல்லாம் வேலவன் ஸ்டோர்ஸோடு. அனைவருக்கும் மதிய வணக்கம். புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவருடைய படத்திறப்பும் சகோதரர் கடையம் ராஜு மற்றும் நடிகர் போண்டாமணி அவருடைய படத்திறப்பையும் திறம்புந்து வைப்பதற்கு எங்களுக்கு வாய்ப்பை வழங்கிய மேடை கலைஞருடைய தலைவர் பிரேம்நாத் அவர்களுக்கும் மேடை கலைஞர் சங்கத்திற்கும் எங்களுடைய முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதுபோன்ற மேடையில் இருக்கின்ற நண்பர்கள் சகோதரர் அரவிந்த்ராஜ், சகோதரர் செந்தில்நாதன், சகோதரர் பாரதி கணேஷ் மற்றும் அனைத்து நண்பர்களுக்கும், சிவன் சீனிவாசன் மற்றும் அனைவருக்கும் வந்திருக்கின்ற பார்வையாளர்களுக்கும் எங்களுடைய வணக்கம். இது ஒரு மகன் அப்பாவுக்கு ஃபோட்டோ திறந்து வைக்கிற மாதிரி தான். இது ஒரு இயக்குனர் ஒரு நடிகருக்கு படத்திறப்பு கிடையாது. அப்பா இறந்துட்டார்னா அப்பாவோட படத்தை மகன் திறந்து வைக்கின்ற ஒரு உறவு தான் எனக்கும் புரட்சி கலைஞர் அவர்களுக்குமான உறவு. நாங்கள் ஒரு சாதாரண இயக்குனரும் நடிகர் அது மாதிரி எங்களுடைய பழக்கம் இல்லை. அவர் உருவாக்கிய 54 விதைகளில் நானும் ஒரு விதை, அவ்வளோதான். அந்த பெருமை தான் எனக்கு தவிர பெரிய பெருமை ஒன்றும் இல்லை. ஆனால் இன்றைக்கி இந்த மேடையில் நான் கலந்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த மேடை நாடக கலைஞருக்கு கூட ஒரு முக்கிய காரணம் என்ன, எப்படி ஒரு சில நல்ல குணங்கள் எங்கிட்ட இருக்குன்னா அதுக்கு விஜயகாந்த் சார் தான் முக்கிய காரணம். அதாவது அனைத்து மனிதர்களையும் சமமாக நேசிப்பது, சமபாவிப்பது. அதாவது அவர் கடவுளுங்கிற மாதிரி கொண்டு போய் ஒரு மேடையில் உட்கார வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் ஒரு சாதாரண மனிதர். அனைத்து மனிதர்களையும், ஏழை, பணக்காரன், செலிபிரிட்டி, சாதாரணமானவன், பெரிய டைரக்டர், சின்ன டைரக்டர், பெரிய ப்ரொடியூசர், சின்ன தயாரிப்பாளர், இது மாதிரி எந்தவித பாகுபாடும் இல்லாமல் ஒரு மனிதர்களை மனிதனாக நேசிக்கக்கூடிய தன்மையே நம்ம நிறைய பேர் கிடையாது. நம்ம என்ன பண்ணுவோம், பெரிய டைரக்டர் வந்தாருன்னா ஒரு மரியாதை கொடுப்போம், சின்ன டைரக்டர்னா கண்டுக்க மாட்டோம். ஆனால் விஜயகாந்த் சாரை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் ஒரே அளவான மரியாதை தான். அவருடைய செலிபிரிட்டி தன்மையோ பிரபல்யத்தையோ வச்சு அவர் யாரையும் மதிக்கிறது இல்லை. அவர்கிட்ட அவங்க எப்படி பழகுறாங்க, நட்பாக பழகுறாங்களா, நட்பாக பழகுவார், பிடிக்காமல் பழகுறாங்களா, பிடிக்காமல், அவ்வளோதான். அந்த அளவுக்கு சாதாரணமான மனிதனாக கடைசி வரைக்கும் அவர் உச்சத்தில் வந்த பிறகு கூட, அதாவது 94வது படம் என்னுடைய படம் புலன் விசாரணை, 94வது படம் வரைக்கும் அவர் வீட்டில் படுத்துவதில்லை. எங்களோட அந்த ராஜாபாதர் தெருவில் அந்த மேடை இது போல் ஒரு பெரிய பெட்டு, அந்த பெட்டில் குறைஞ்சது ஒரு 15லேருந்து 20 பேர் படுத்துட்டு இருப்பாங்க. அந்த 20 பேரில் ஒருத்தர் தான் விஜயகாந்த். 94 படம் வரைக்கும் கல்யாணம் ஆகாமல் இருந்தால் இன்றைக்கு இருக்கும் எங்களோட படுத்துருக்கலாம். கல்யாணம் ஆகிட்டதால தான் அது கூட இங்கேருந்து 12 மணிக்கு கிளம்புவார அவங்க ஃபோன் பண்ணினே இருப்பாங்க, சார் கிளம்பிட்டாரான்னு. அப்போ ராவுத்தெல்லாம் சொன்னோடே போடா, அப்புறம் உன் பொண்டாடி எங்களை திட்ட போகிற, போடா இங்கேருந்து சொன்னால் தான் போவார். அந்த அளவுக்கு நட்புக்கும் சக மனிதர்களுக்கும் நிறைய நேசிக்கக்கூடிய மிக உன்னதமான மனிதர், அவ்வளோதான். இன்றைக்கி நாங்களாம் மேடையில் இருக்கோம்னா அவர் தான் முக்கிய காரணம்னா அவர் தான் மூல காரணம். திறமையை சாதாரணமாக கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் ஒரு தடவை ஒருத்தரை நம்பிட்டார்னா அது அவன் படம் பண்ணுறான் பண்ணல மற்றவங்க குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க. இப்போல்லாம் ஒரு டைரக்டர் படம் பண்ணார்னா அது என்ன சொல்கிறது, கத்தி மேல் நடக்கிற மாதிரி தான். எவன் எப்போ நம்மளை தள்ளி விடுவானே தெரியாது. அந்த படத்தில் முடிவு வரைக்கும் நம்ம இருப்போமான்னு தெரியாது. புது டைரக்டர் நான் சொல்கிறது, புது டைரக்டர் என்ன வரம்போறவங்களும் அட்வைஸ் பண்ணுவான். வந்தோடனே சார் இந்த ஷார்ட்டை இப்படி எடுத்தால் நல்லா இருக்குன்னுவான். உங்களுக்கு மேக்கப் மேன் சொல்லுவார், சார் அந்த சீன் ஒன்றும் சரியாக வரலையே சார், இது மாதிரி இதுக்கெல்லாம் பயந்து தான் நம்ம இது பண்ணோம். ஆனால் விஜயகாந்த் சார்கிட்ட போயிட்டா யார் எதை சொன்னாலும், டேய் போடா, அவன் இந்த கதை என்னன்னு உனக்கு தெரியுமா, இந்த சீன் என்னன்னு எனக்கு தெரியுமா, இன்னை வரைக்கும் தெரியாது. இப்போ வந்தவொடனே அவன் என்ன சீன் சொன்னால் நம்ம நடிக்கிறோம். ஆனால் அவனுக்கு இது என்ன கதைன்னு ஒரு வருஷமாக தெரியும். ஒரு வருஷமாக அந்த கதையை அவன் உருட்டிக்கிட்டே இருக்கான்டா. அதனால் நம்மளோட அவன் சிறப்பாக பண்ணுவான். நீ போய் அதில் தலையிடாது, நல்லது கெட்டது அவனோட போட்டு, அது மாதிரி சொல்கிறவன் அங்கேயே கட் பண்ணிவிடுவார். அப்புறம் நம்மக்கிட்ட வருவார், செல்வமணி யூகோ பிடிச்சி அலையாத, ஒரு யாராவது சொன்னாங்கன்னா நல்ல விஷயம் சொன்னாங்கன்னா எடுத்துக்கோ. ஏன்னா படம் ஓடிச்சுன்னா அவன் சொன்னான் இவன் சொன்னான்னு எவனும் சொல்ல போகிறதில்ல, டைரக்டருக்கு தான் வேல்யூ. இப்போ ஏற்கனவே எனக்கு 9 படம் ஓடல, இந்த படம் ஓடலைன்னா 10வது படம். ஆனால் இன்னும் எனக்கு 5 படம் இருக்குது, அதில் ஏதாவது ஒரு படம் ஓடிடும். ஆனால் உனக்கு இதான் முதல் படம், ஓடினா அடுத்த படம், இல்லைன்னா இதான் உனக்கு கடைசி படம். அதனால்
ஈகோ வச்சுட்டு நீ வந்து நல்ல விஷயங்களை அவாய்ட் பண்ணாத. அப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், அங்கே கோல் சொல்கிறவனையும் கட் பண்ணிடுவார். இங்கே தலைகணை கொஞ்சம் இருந்துன்னா இங்கேயும் ஒரு குட்டி உன்னை சமநிலை கொண்டு வர்றாரு. இந்த நிலைமை இருக்கு இல்லையா, அதனால தான் அவரால் 54 பேரை டைரக்டராக முடியுது. அது மாதிரி 45 பேரை தயாரிப்பாளர் இருக்க முடியும். இன்றைக்கெலாம் வந்து சொன்னார்ல, ஜீவா சொல்லும்போது ஒரு விஷயம் சொன்னார், நல்ல வேலை நடிகர்கள் வரல, வந்திருந்தா நடிகரை பார்க்க வந்த கூட்டம்னு சொல்லியிருப்பாங்கன்னு. அது மாதிரி எப்பவுமே விஜயகாந்த் வந்து யாரை பற்றியும் யார் ஹீரோ, யார் ஹீரோயின், யார் டைரக்டர், யார் ப்ரொடியூசரு, காம்பினேஷன் ஒன்றும், இது வந்து பெரிய மியூசிக் டைரக்டர், பெரிய ஆர்ட் டைரக்டர், பெரிய கேமராமேன், எதை பற்றியும் அவர் கேட்டதே கிடையாது. நான் நடிகன், நீ டைரக்டர், உனக்கு யாரை பிடிக்குதோ அவளை போடு. ஒரே ஒரு ஆளை கூட அவர் ரெக்கமெண்ட் பண்ணுறது கிடையாது. இப்போ பாருங்கள், இப்போ இருக்கிற காம்பினேஷன், இப்போ இருக்கிற இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களுக்கு தெரியும், இந்த காம்பினேஷன் போகிறதுக்குள்ள நம்ம செத்து போய்டுவோம். அவன் அங்கே வந்து அவன் ஒரு ராஜா டைரக்டரால் அதை வந்து அவ்வளோ பெரிய இது கேப்பபிலிட்டியை கண்ட்ரோல் பண்ணக்கூட முடியாது. ஆனால் விஜயகாந்த் சாரை பொறுத்த வரைக்கும் ஒருத்தரை பிடிச்சி சாணி தான் பிடிச்சி பிள்ளையான்னு வச்சுட்டா எல்லாரும் அதை கும்பிட்டு தான் ஆகணும். நான் அந்த இதில் வந்து சாப்பிட வழி இல்லாமல் விஜயகாந்த் ஆஃபீஸுக்கு ராவுத்தர் ஃபிலிம்ஸுக்கும் வெளியே நின்றுட்ட காலம்லாம் உண்டு. ஆனால் நான் டைரக்டர் என்னை உட்கார வச்சுட்டாருன்னா என் சொல்ல தான் எல்லாரும் கேட்கணும். எப்போ அவர் டைரக்டர் சொல்கிற மாதிரி போய்ட்டு டைரக்டர் சொல்கிறது கேளு, டைரக்டர் நான் சொன்னார், அவ்வளோதான். நம்ம என்னவோ பெரிய வந்து பாரதி ராஜா பாலச்சந்திர மாதிரி நம்மளை கொண்டு வந்து அந்த ஸ்டேஜில் உட்கார வச்சுருவோம். அப்போ அதனால் மற்றவங்களும் கம்பல்சரியாக நமக்கு வந்து ஒரு மரியாதை கொடுக்க வேண்டிய ஒரு நிலையை ஏற்படுத்தி இயக்குநருக்கு இன்றைக்கி நாங்களும் மரியாதையான இயக்குனராக இருக்கும்னா அது ஒரு முக்கிய காரணம். அதுபோல் இப்போது உண்மையில் செந்தில்நாதனை கூட நான் நன்றி சொல்லணும். அவர் படம் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் நான் படம் பண்ணுற ஸ்டேஜில் இருக்கேன். ஒரு கட்டத்தில் வந்து ராவுத்தர் சொன்னார், தம்பி உந்து விட்ட காலுக்கு ஒரு ஓடுனா நம்ம படம் எடுக்கலாம், இல்லைன்னா இங்கேயே கட்டு. நல்ல வேலையாக அண்ணன் காப்பாற்றினார். அந்த படம் ஓடினதால அடுத்து பாட்டுக்கு ஒரு தலைவன் நடக்கும்போது என் படம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனால ஒருவேளை பாட்டுக்கு ஒரு தலைவன் மாதிரி கொஞ்சம் சுமாராக இருந்திருந்தா என் வாழ்க்கை அங்கேயே முடிஞ்சிருக்கும். அதனால வந்து தெரியாமல் வந்து செந்தில்நாதன் வந்து என்னோட வாழ்க்கைக்கு ஒரு தடை இல்லாமல் வந்து நான் டைரக்டர் ஆகிறதுக்கு செந்தில்நாதன் ஒரு காரணம். அது மாதிரி நான் நேற்று ஒரு இது கொடுத்தாங்க, ஒரு விஜயகாந்த் சாருக்கு ஓடின படங்கள், வெற்றி படங்கள். அதில் முதல் படம் வந்து சின்ன கவுண்டர் 325 நாட்கள், ரெண்டாவது படம் கேப்டன் பிரபாகரன் 310 நாட்கள், மூணாவது படம் புலன் விசாரணை 290 நாட்கள், நாலாவது படம் வைத்தியக்கா தமிழ் 250 நாட்கள். இது மாதிரி ஐந்தாவது படம் வந்து உழவன் மகன் 196 நாட்கள் வந்து ஓடி இருக்கு. அப்போ இந்த 1லேருந்து 5க்குள்ளே வந்து திரைப்பட கல்லூரி மாணவர்கள் இருக்காங்க, வந்து உதயகுமாரும் அரவிந்த் ராஜோ ஆர்கே செல்வமணியும். இந்த விஜயகாந்த் அவரோட வாழ்க்கையில் எங்களுக்கு ஒரு தெரிஞ்சோ தெரியாமலோ வந்து ஒரு பந்தம் இருக்குது. இப்போ எந்த நிகழ்ச்சிக்கு போனாலும் அந்த வானத்தை போல அப்படிங்கிற சாங்கை போட்டே திடுறாங்க. சின்ன கவுண்டருங்கிறத விட அந்த சாங் வந்து அப்போ விஜயகாந்த் சார் இனிமே எங்கே விஜயகாந்த் சாரோட நிகழ்ச்சி இருந்தாலும் ஆர்வி உதயகுமார் இல்லாமல் அந்த நிகழ்ச்சி தொடங்காது. அப்போ வந்து ஆர்வி உதயகுமார் வந்து அந்த இடத்துல வந்து உட்காந்துறாரு. அது மாதிரி வந்து கேப்டன் பிரபாகரன் சொல்லும்போது, கேப்டன் விஜயகாந்த் சொல்லும்போது அந்த பேர் வந்து எனக்கும் ஒரு சதவீதமான ஒரு உறவு அந்த இடத்துல வந்துடுது. கேப்டன் நான் உருவாக்கலை, கேப்டன் என்ன தான் அவர் உருவாக்குனாரு, அவரை நான் உருவாக்கல. ஆனால் அந்த பேரை நான் வச்சதால் அந்த இது வந்து என்னை வந்து சேர்ந்துருது. அதுபோல் வந்து திரைப்படக் கல்லூரியோட ஒரு விலாசம் எழுதும்போது முன்னாடி கொஞ்சம் பேர் படம் பண்ணியிருக்கலாம், ஆனால் தோன்றின் புகழோடு தோன்றுக. அப்போது அந்த ஒரு அடிச்சுட்டு வெளியே வந்தால் தான் அது வந்து ஒரு வெளிச்சம். அது மாதிரி வெளிச்சமாக வந்தது வந்து ஊமை விழிகள் தான். திரைப்படக் கல்லூரியுடைய முதல் விலாசம் வந்து ஊமை விழிகள் தான். அந்த ஊமை விழிகள் வந்து கொடுத்தவர் வந்து அரவிந்த் ராஜ். அது மட்டும் இல்லாமல் விஜயகாந்த் சாருக்கு வேற ஒரு கெட்டப், அது வரைக்கும் வந்து ஒரு பிஎன்சி ஆர்டிஸ்டாக இருந்த விஜயகாந்த் சாருக்கு வேற ஒரு கெட்டப் கொடுத்து ஒரு ஸ்டைலிஷான ஒரு இதுவாக மாற்றினது வந்து அரவிந்த் ராஜ் சார். இந்த எங்கள் 3 பேருக்குமே வந்து அவரோட வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்குது. செந்தில்நாதன் சொன்ன மாதிரி வந்து செந்தில்நாதன் சார்ட்ட நான் பேசினேன் வந்து, நான் விஜயகாந்த் சாரை பற்றி ஒரு புத்தகம் எழுதிட்டு இருக்கேன். அதுக்கான அவர் சம்மந்தப்பட்டவங்கள அரவிந்த் ராஜ்லேருந்து செந்தில்நாதன் சார்லேருந்து நிறைய பேர் இருக்கும்போது ஒருத்தர் ஒரு விஷயம் சொல்லும்போது, இது மாதிரிலாம் மனிதர்கள் வாழ முடியுமா, இது மாதிரிலாம் மனிதர்கள் இருக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி நிகழ்ச்சிகள், ஏராளமான நிகழ்ச்சிகள் இருக்குது. அப்போது நான் அது ஒரு தர்ம இதுவாக நினைக்கிறேன். ஏன்னா நான் என் மகன் தந்தை காற்றும் உதவிங்கிற மாதிரி
என்னை உருவாக்கிய கேப்டனோட நல்ல குணங்கள் அங்கங்கே இறஞ்சி கிடக்குது. இதையெல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு புத்தகமாக வந்து நான் வந்து விஜயகாந்த் சாருக்கு அதுதான் நான் செய்கின்ற ஒரு காணிக்கையாக இருக்கும். விஷயத்தில் அது வந்து ரொம்ப சீரியஸாக ஒரு வாழ்நாள் இருக்கும்போதே அந்த புத்தகத்தை ரிலீஸ் பண்ணணும்னு நினச்சேன், அது பண்ண முடியல. ஏன்னா ஒரு டாக்குமெண்டேஷன் வரும்போது நிறைய பேரை சந்திக்க வேண்டியிருக்கு, அதோட வந்து அந்த உண்மைத்தன்மை எடுக்க வேண்டியிருக்கு. அதனால் வந்து அந்த நிச்சயமாக அந்த புத்தகத்தை வெளியிட்டு அவருக்கு ஒரு புகழஞ்சலி செலுத்துவேன். நீங்கள் இந்த நேரத்தில் விஜயகாந்த் சாருக்கு பண்ணுற புகழஞ்சலி என்ன மேடை நாடக கலைஞரை பற்றி சொல்லணும்னா, உண்மையாக வந்து விஜயகாந்த் சார் மாதிரி வந்து இப்போ பிரேம்நாத்தோ இல்லை கலைஞர்களோ அந்த கலைஞர் சங்கத்து நிர்வாகிகளோ இப்போ ஒரு அரவிந்த் ராஜ் சொன்னார் இல்லையா, இந்து கிறிஸ்டியன் முஸ்லீம் இப்போ ஒரு குட்டி இந்தியாவாக வந்து இந்த சங்கம் இருக்குன்னு. இவங்க என்னென்னா பல்வகையான நடன கலைஞருக்கு வாழ்வழிச்சிட்டு இருக்காங்க. அந்த வகையில் எனக்கு அவர் மேலே வந்து பிரேம்நாத்துங்கிற ஒரு பையனை கண்டுபிடிச்சி அவனை வந்து டான்ஸர் ஆக்கி இன்றைக்கி வந்து ஒரு நிலைமைக்கு கொண்டு வரத்துக்கு நான் கூட ஒரு சின்ன காரணம். அதனால் வந்து அவர் மேலே வந்து எனக்கு ஒரு அன்பு அதிகம். சமீபம் நான் 2-3 விஷயம் பண்ணும்போது அவங்கள இன்னொரு பெரிய அன்பு என்னென்னா, என்னோடய மனைவியோட பிறந்த நாளுக்கு அவங்களை கூப்பிட்டு போயிருந்தேன். ஒரு 4-5 வருடம் அவங்கள தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு வருஷம் வரும்போது என்னென்னா, உங்களுக்கு தெரியும் வந்து அரசியல் மீட்டிங்னா வந்து அதுக்கு அன்கண்ட்ரோலாக இருக்கும். அன்றைக்கி சாப்பிட்றதுக்கு சாப்பாடே இல்லை, முடிஞ்சிடுச்சு. நாங்கள் வந்து 10,000 பேர் நினச்சோம், வந்து ஏறக்குறைய 15-20,000 பேர் வந்துட்டாங்க. எங்கள் சாப்பாடு இல்லை. ஆனால் பாவம் அந்த கலைஞர்கள் வந்து 10 மணிக்கு ஆட ஆரம்பித்தவங்க 4 மணி வரைக்கும் ஆடிட்டே இருந்தாங்க, சாப்பாடே இல்லை. ஆனால் போகிற வழியில் சாப்பிட்டுக்கலாம். நான் ரொம்ப சாதாரணமாக அது ஒரு குறை. மற்றவங்க என்ன சொல்லுவாங்க, சார் சாப்பாடு இல்லைன்னுவாங்க. ஆனால் எல்லாருமே இருந்து கடைசியாக என் கூட வந்து ஃபோட்டோ எடுக்கும்போது வரைக்கும் அந்த அன்பு குறையாமல், அதுதான் வந்து நான் அவங்க மேலே வச்ச அன்புக்கு காரணம். என்னன்னா குறை ஒரு எல்லா இடத்துலையும் குறை இருக்கும். விஜயகாந்த் சார்கிட்ட ஒரு சின்ன எங்களுக்கு கூட சின்ன அவருக்கும் சின்ன குறை சண்டை வந்துகிட்டே இருக்கும். டெய்லி ஒரு சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் ஈவினிங் ஆயிடுச்சுன்னா முதல் மன்னிப்பு விஜயகாந்த் சார்கிட்ட இருந்தால் வரும். செல்வமணி வாப்பா, என்னப்பா, சாரிப்பா, உடுப்பா. நம்ம கொஞ்சம் ஈகோட பேசாமல் திரும்பி போயிடுவோம், பேசாமல் போய் உட்காந்துப்போம். ஒரு 4-5 நாள் நான் உங்கள் கம்பெனியில் சாப்பிடாம கூட இருந்திருக்கேன். சின்ன விஷயம் நடக்கும் இல்லையா, நமக்கு கொஞ்சம் இதுவாகிடும். உடனே வந்து அவர் கூடுவார், அது தெரியாத மாதிரி கூப்பிடுவார். என்னப்பா ஏதோ ஷார்ட்டு கேட்குறாருன்னு சொல்லுவோம். அந்த மேக்கப் பண்ணும். அண்ணா ஏதோ மத்தியானம் என்ன சீன் கேட்டாருன்னு. நான் சாப்பிட்ற நேரத்துக்கு போவோம். போன செல்வனை உட்காரு, அப்படி உட்காந்துட்டு சரி சாப்பிடலாம் பண்ணுவார். இப்போ நம்ம என்ன பண்ணணும், இல்லை சார் நாங்கள் சாப்பிட்றோன்னு சொல்லிட்டு, ஏய் சாப்பிடுங்க, நம்ம சாப்பிட்டாதான் மத்தியானம் ஷூட்டிங், இல்லைன்னா ஷூட்டிங் இல்லை. நம்ம என்ன பண்ணுறது, நம்ம படம் முடிச்சா ஆகணும். அப்போ என்ன பிரச்சனை, நம்ம இந்த பிரச்சனை சொல்லுவோம். இல்லை சார் மேனேஜர் இது மாதிரி பண்ணிட்டாரு, உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஃபஸ்ட்டு படம் டைரக்டர் எவங்கிட்ட அடி வாங்கணும்னு உங்களுக்கு தெரியும், வந்தவன் போகிறவங்களும் அடிப்பாங்க. அதனால் அது நம்ம சொல்லுவோம். அவர் உடனே கூப்பிடுவார். கூப்பிட்டு அவங்களை திட்டுவார், ஏன்பா நீ என்ன புது டைரக்டர்னா அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு. வந்து அந்த இது வந்து நம்ம சரி பண்ணி, நமக்கு எங்கே மனகாயம் இருக்கோ அந்த மனகாயத்தை சரி பண்ணி அந்த ஷூட்டிங்கை கண்டினியூ பண்ணுவார். அதெல்லாம் மற்ற ஹீரோ ஷூட் அதெல்லாம் நடக்காது. யார் என்ன அடிப்பட்டாலும் அவன் காயத்தை அவனே தீர்த்துக்கணும். ஆனால் விஜயகாந்த் சார்கிட்ட எப்படின்னா, யார் தப்பு பண்ணாலும் முதல்ல அப்போ சொன்னார் இல்லைங்களா செந்தில்நாதன், அவ்வளோ பார்த்துட்டு இவர் பார்க்காம போயிருக்காரு, ஆனால் அவர் வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்துருப்பார். அது மாதிரி அந்த இது அது போல் இந்த மேடை கலைஞர்கள் என்னென்னா, அன்றைக்கி வந்து எனக்கு ஒரு சின்ன கில்ட்டி, ஐயோ சாப்பிட்லேன்னு. ஆனாலும் அந்த நிகழ்ச்சி முடிகிற வரைக்கும் இருந்து அதனால் நடத்தி கொடுத்து நாங்கள் போகிற வழியில் போய் சாப்பிட்டு போகிறோம்னு சொல்லி கடைசியாக ஸ்டில் எடுக்கிற வரைக்கும் எல்லாரோட முகத்துலேயும் அந்த அன்பு இருந்துகிட்டே இருந்தது. அது வந்து ஒரு மிகப்பெரிய சகோதரத்துவமான ஒரு அமைப்பு. எல்லாத்தையும் அங்கே எல்லோரும் திட்டுவாங்க இல்லையா, ஒரு இவனை பார்த்து என்ன இவர் கூப்பிட்டு வந்தாரையோ, என்ன சாப்பாடு கூட போடாமல் வந்து உயிர் வாங்குறேன்னு கேட்கணும் இல்லையா. அது மாதிரிலாம் இல்லாமல் ஒரு நல்ல அமைப்பை உருவாக்கியிருக்காரு. அந்த ஒரு நன்றி கடனாக கூட நான் இப்போது நம்ம கலைஞர் நூற்றாண்டுகளோடு நான் சொன்னேன், உங்களுக்கு வந்து அதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஏறக்குறைய ஒரு 100 பேர் வந்து தொடர்ந்து ஒரு 5 நடன நிகழ்ச்சிகளோடு வந்து பண்ணி கொடுத்தாங்க. அதற்கு ஒரு நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். எங்களால் அனைத்து உதவியுமே மேடை நாடக கலைஞருக்கு நடன கலைஞருக்கு உண்டான அனைத்து உதவிகளையுமே வந்து தனிப்பட்ட முறையில் நான் செய்ய தயாராக இருக்கேன். அதுபோல் வந்து நம்முடைய கலையம்ராஜ் வந்து அதாவது வந்து என்னென்னா, யானை வந்து 5 டன்னு தூக்கும், எறும்பு வந்து 5 கிராம் தூக்கும். அப்போது யானை பெருசா எறும்பு பெருசான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் என்ன சொல்லலாம், 5 டன் தூக்குற யானை தான் பெருசுன்றோம். ஆனால் சயின்ஸ் படி 5 கிராம் தூக்குற எறும்பு தான் பெருசு. ஏன்னா எறும்போட வெயிட் வந்து 1 கிராம் தான். 1 கிராம் எடையுள்ள எறும்பு வந்து 5 கிராம் வெயிட் தூக்குது. ஆனால் 25 டன் எடையுள்ள யானை வந்து 5 டன்னு தூக்குது. சயின்ஸ் படி பார்த்தீங்கன்னா எறும்பு தான் மிகச்சது. தன்னோட வலிமைக்கேற்ற உதவி. அது மாதிரி கலையம்ராஜ் சின்ன நிலையில் இருக்கலாம். ஆனால் ஒரு தடவை வந்து என்னை கேட்டார் அவர் வந்து, சார் ரோஜா அம்மா எப்படியாவது கொஞ்சம் நிகழ்ச்சி வர சொல்லுங்கள் சார். நான் சொன்னேன், இல்லைப்பா அதெல்லாம் இப்போ கஷ்டப்பா வரும் சார். அந்த அம்மா வந்தாங்க, நாங்கள் ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறோம்,
நாங்கள் வரோன்னு சொன்னால் எல்லாம் 50,000 கொடுக்கணும் 25,000 கொடுக்கணும்னு சொல்லுவோம் சார். ரோஜா வராங்கன்னா மொத்தமாக சேர்த்து போகும்போது நாங்கள் பெரிய அமௌண்ட் பேசிடுவோம். ஒரு 50 பேர் எங்க கூட வராங்க, எல்லாருக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் சார். அதாவது அது எப்படி பிராண்டிங் பண்ணுறாங்க பாருங்கள். 50 ரோஜா கொண்டு போய் நிகழ்ச்சி நடத்தணுங்கிற விஷயம் இல்லை. ஆனால் ஒரு 50 நடன கலைஞர்களோ இல்லை 50 சின்ன நாடக கலைஞர்களோ இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு 50 பேருக்கு ஒரு வாழ்க்கை வரும் சார். அவங்க ஒரு மாதம் வாழ முடியும். அதனால் தயவுசெய்து நீங்கள் ஒரு நாள் கொடுங்க, என்னை கொடுக்கலாம், நீங்கள் நிகழ்ச்சி வச்சுக்கலாம். அப்போது இதெல்லாம் தன்னை நம்பி இருக்கின்ற இந்த 50 பேருக்கு ஒரு வாழ்க்கையை கொடுக்கறதுக்கு யார் தனக்கு தெரிஞ்ச, இப்போ செல்வமணி தெரியும், இல்லை அரவிந்த்ராஜ் தெரியும், யாரையோ ஒருத்தர் தெரியும், அவர்கள் மூலமாக வந்து அந்த நிகழ்ச்சியை நடத்தி தன்னை நம்பி இருக்கிறவங்க வாழ்க்கையை கொடுக்குறது இல்லையா. அந்த வகையில் கடையம் ராஜு கூட தன்னுடைய உயரத்துக்கேற்ற உதவி செய்த மிக மாமனிதர். அவருடைய படத்தை திறக்க வைக்கின்ற இதுலேயும் வந்து எனக்கு கிடச்சிருக்கு, அதுக்கு ரொம்ப நன்றி. அதுபோல் வந்து போண்டாமணி வந்து முதல்ல 30 வருடங்களுக்கு முன்னால் 93ல் நான் வந்து பொன்வேலுங்கன்னு ஒரு படம் எடுத்தேன். அப்போ வந்து அதில் வந்து ஒரு சாதாரண நடிகர் அவர். அப்போ மணின்னு தான் அவர் எங்கிட்ட உள்ளே வந்தார். அவர் வந்து யாழ்ப்பாணம்னு சொன்னதால், இலங்கை தமிழங்கிறதால எனக்கு அவர் மேலே ஒரு அன்பு. அதனால் வந்து அவருக்கு டைரக்டர் கூப்பிட்டு சொன்னேன், எப்போ ஷூட்டிங் இருக்கோ இல்லையோ நீங்கள் ஒரு டெய்லி கூப்பிட்டு போயிடுங்க அப்படின்னு. அப்புறம் சொன்னார், சார் நான் வந்து சிலோன் மணின்னு பேர் வச்சுருக்கேன் சார். ஏன்பா என்ன? இல்லை சார், மணின்னா நிறைய பேர் இருக்காங்க, அதனால் வந்து தெரியல சார், அதனால் சிலோன் மணின்னு. நான் சொன்னேன், இப்போ சிலோனுன்னா வந்து அது ஸ்ரீலங்கா மொத்தம் ஆகிடும், நீ வந்து தமிழர்களை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி ஏதோ ஒரு பேர் வைப்பான்னா. அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு, சார் யாழ் மணி வச்சுருங்க சார். ஐயோ யாழ் மணின்னா கவிஞர் மாதிரி ஏதோ ஒன்று கூப்பிடாம போயிடுவேன், நீ ஒரு காமெடி நடிகனாக இருக்க, அது மாதிரி ஏதோ ஒன்று சொன்னேன். அப்புறம் படம் முடிகிற ஸ்டேஜில் வந்து சொன்னார், அண்ணே நீங்கள் மாற்றக்கூடாதுன்னு. என்ன பண்ண? போண்டாமணி நான் என் பேர் அப்படின்னாரு. அப்போ நல்லா இருக்கடா போடா. அப்போது சில நேரங்களில் வந்து அது ஏன் போண்டாமணின்னு இல்லைன்னா ஏதோ ஒன்று நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ஒரு காமெடியாக இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா அப்படின்னு. அன்னைக்கு அதே போல் போண்டாமணி கூட வந்து நிறைய நேரங்கள் என்னை பார்ப்பார். அவருக்கு உதவி கேட்டு, அவருக்கு சான்ஸ் கேட்டு ஒரு 4-5 தடவை கேட்பார். அவர் நம்பி இருக்கின்ற இல்லை அவரை போன்ற சக நடிகர்களுக்கு, சார் எனக்கு வாய்ப்பு இல்லைனா பரவாயில்ல, இவர் இருக்கார் இவர் இருக்கார் இவர் இருக்கார் அப்படின்னு வந்து அந்த அவர் கூட இருக்கிற கும்பலுக்கு வந்து அது வாய்ப்பு கேட்டுகிட்டே இருப்பார். அப்போது அந்த தன்மை தான் போண்டாமணி மாதிரி இன்றைக்கி வந்து நூற்றுக்கணக்கான பேர் இருக்காங்க, மறையிறாங்க. ஆனால் அவங்களாம் ஞாபகம் வச்சுக்கிறேன் இல்லையா. நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு இந்த நேரத்தில் சொல்ல விருப்பப்படுறேன். ஒரு மிகப்பெரிய பணக்காரர், அவருக்கு வந்து ஆயிரக்கணக்கான கோடி இருக்குது, அவருக்கு ஒரு காலேஜும் இருக்குது. எங்களுக்கு வந்து நம்ம பெப்சி ஒர்க்கு மெம்பர்ஸுக்கு வந்து ஒரு சீட்டு கொடுத்து அதில் அவங்க போய் படிக்கிறான். அந்த பையன் படித்து அவனுக்கு வேலை கிடச்சிடுச்சு. வேலை கிடச்சி அவனுக்கு வந்து மாதம் வந்து 2.25 லட்ச ரூபா சம்பளம். வந்து அது ஒரு பெரிய அமௌண்ட். அந்த சாதாரண குடும்பத்தில் படிக்கிறதுக்கு வசதி கூட இல்லாத பெப்சியோட உதவியில் இலவசமாக படித்தவங்களுக்கு வந்து 2.25 லட்ச ரூபா சம்பளங்கிறது மிகப்பெரிய சம்பளம். உடனே அவங்க வந்து எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்தாங்க, சார் வந்து காலில் விழுந்து இது பண்ணாங்க. நான் சொன்னேன், நான் வந்து ஒரு கருவி தான், நீங்கள் போகணுன்னா அங்கே தான் போகணும் அப்படின்னு சொல்லும்போது அவர்கிட்ட கொண்டு போய் நான் அவருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறதை கொண்டு போனேன். அப்போ அவங்க வீட்டில் சின்ன சின்ன பிரச்சனை நடந்துகிட்ருக்கு. அப்போ அதில் பொண்ணு பையன் பிரச்சனை. மாப்பிள்ளை சொல்கிறார், பொண்ணுக்கு வந்து ஒரு 400-500 கோடி பணம் கொடுத்துருக்காரு, பையனுக்கு கொடுத்துருக்காரு. ஆனால் மாப்பிள்ளை சொல்கிறாரு, எல்லாத்தையும் பிள்ளைக்கே கொடுத்துட்டாங்க, எங்களுக்கு ஒன்றும் கொடுக்கலங்க அப்படிங்கிறார். எவ்வளோ 400-500 கோடி ரூபாய் சொத்து பணம் கொடுத்த பிறகு கூட பொண்ணோட புருஷன் என்ன சொல்கிறான், எங்களுக்கு பெருசாப்பில் எல்லாம் பிள்ளைக்கு பண்ணிட்டேன்னு. இவன் வந்து அந்த அம்மா வந்து சொன்னாங்க, நல்லா ஞாபகம் வச்சுங்க, அந்த அம்மா வந்து ஐயா கிட்ட சொன்னாங்க, சார் எங்கள் பூஜை ரூமில் இருக்கிற கடவுள் ஃபோட்டோலாம் நாங்கள் எடுத்துட்டோம், உங்கள் ஃபோட்டோ தான் வச்சுருக்கோம் நாங்கள், ஏன்னா நீங்கள் தான் எங்கள் குடும்பத்துக்கு விளக்கேற்றி வச்சவங்க அப்படின்னு சொல்லி அவர் காலில் விழுந்து வணக்கம் பண்ணாங்க. 500 கோடி கொடுத்த தன் வாரிசு தன்னை வந்து நினச்சி பார்க்கல. ஆனால் தன் ஏதோ ஃப்ரீயாக ஒரு சீட்டு கொடுத்த வந்து ஒரு மாணவன் வந்து எங்கள் வீட்டு பூஜை ஏரியில் நீ கடவுளாக இருக்கேன்னு சொல்கிறான். அது போலத்தான் நாம் வந்து வாழும்போது செத்துட்டான்னு சொல்கிறோம் சில பேர், அப்பா போயிட்டானாடா அப்படின்னு சில பேர் கேட்குறோம். ஒருத்தர் சொல்கிறோம், ஐயோ இறந்து போயிட்டாரு, ஐயோ இறந்துட்டாரான்னு கேட்குறோம். நம்ம வாழ்ந்த வாழ்க்கை வந்து இந்த 2 இடத்துல தான் முடியுது. போயிட்டானாவன் அப்படின்னு நினச்சா உங்கள் வாழ்க்கை அங்கேயே முடிஞ்சுது. ஐயோ போயிட்டாரான்னா நீங்கள் சிறப்பான வாழ்க்கையை வாழ்ந்துருக்கீங்கன்னு அர்த்தம். அதுபோல் ஐயோ போயிட்டாங்களேங்கிற மாதிரி இந்த 3 பேரும் வந்து ஒரு சிறந்த வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து இந்த நேரத்தில் நாங்கள் வந்து அவர்களுடைய படத்தை திறந்து வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றி. சாரை வந்து நான்